திரு கணக்குறிஞ்சி ஐயா அவர்களையும் திருமிகு திருநாவுக்கரசு ஐயா அவர்களையும் திருமிகு இளங்கோ அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு மா ஷீலா அம்மா அவர்களையும் பூஜிதா அம்மா அவர்களையும் சுதா அசோக் அவர்களையும் தர்ஷன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சங்கீதா பிரகாஷ் அவர்களையும் ஜீவகணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் எழுத்தாளர் சரிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு VP ஜோதிலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தித்திக்கும் தெள்ளமுதே தேன் சொரியும் நறுந்தமிழே, நாவல் நடனமாடும் நற்றமிழே, நாடெங்கும் போற்றும் எம் தமிழே, ஆருயிரே உன்னை வணங்கி நிகழ்வின் முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருமாறு எம் கல்லூரி மாணவி பிரதிபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்வின் அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிட வருமாறு வேளாளர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஜே சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய நாள் பதிப்பகத்தின் தொடக்க விழா மட்டுமல்ல, புதிய சிந்தனைகளுக்கு வாசல் திறக்கும் நாள், புதிய எழுத்தாளர்களுக்கு நம்பிக்கை விதைக்கும் நாள், தமிழின் படைப்புலகில் புதிய அத்தியாயம் தொடங்கும் பொன்னான தருணமும் ஆகும். இத்தருணத்தில் வேளாளர் மகளிர் கல்லூரி, தமிழ்துறை, வெளிச்சங்கள் இலக்கிய அமைப்பு, உயிர்மை தமிழ் மன்றம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தும் ஆலா பதிப்பகம் தொடக்க விழா மற்றும் நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும், படைப்பாளிகளையும், எழுத்தாளர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், மாணவியரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பெண் கல்வியை போற்றி எழுத்தறிவித்து அறியாமை இருளகற்றி அறிவொளியை ஏற்றி பார்போற்றும் பண்பாளராக விளங்கும் வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலர் மற்றும் தாளாளர் திருமிகு சேத்து சந்திரசேகர் ஐயா அவர்களையும், பாரதி கண்ட புதுமை பெண்ணின் லட்சியத்தை வாழ்வில் நிறைவேற்றி எங்களுக்கு எல்லா வகையிலும் ஊக்கமளித்து வரும் வேளாளர் மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரா பார்வதி அம்மா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நம் மாவட்ட ஆட்சியர் திருமிகு ச கந்தசாமி ஈயாப்பா அவர்கள் சிறந்த நிர்வாகி மட்டுமல்ல, தமிழ் மொழியின் மீது தனியாத பற்று கொண்டவர். ஈரோடு மாவட்டத்தை முன்னோடி மாவட்டமாக உயர்த்தும் நோக்கில் அயராது செயல்படும் செயல் வீரர்,
அறிவை விரிவிசை என்னும் பாவேந்தரின் கூட்டிற்கிணங்க நூல் வாசிப்பில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட சிறந்த வாசகர், தனது சிந்தனைகளை வெண்பாக்களாக வடிக்கும் கவிஞர், நிர்வாக பொறுப்புகளின் நடுவிலும் தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் நேரம் ஒதுக்கும் அவருடைய உயரிய பண்பே இவ்விழாவிற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. அத்தகைய உயர்ந்த ஆளுமையான ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திருமிகு ச. கந்தசாமி ஈயாப்பா அவர்களை வருக வருக என நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவில் நூல்களை வெளியிடும் போற்றுதலுக்குரிய பவா செல்லதுரை ஐயா அவர்கள் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த சிறந்த கதை சொல்லி, மக்களின் மனங்களை தொடும் படைப்பாளர், ஆழமான சிந்தனைகளை எளிய மொழியில் வெளிப்படுத்தும் எழுத்தாளர். அவருடைய கதை சொல்லும் பாங்கு ஆயிரக்கணக்கானோரின் உள்ளங்களை ஈர்த்துள்ளது. இன்றைய இவ்விழாவில் இவருடைய வருகை இந்த நிகழ்வின் பெருமையை மேலும் உயர்த்துகிறது. இத்தகு சிறப்புமிக்க திருமிகு பவா செல்லதுரை ஐயா அவர்களை மன மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்க உள்ள எழுத்தாளர் திருமிகு கணக்குறிஞ்சி ஐயா அவர்களையும், பெருந்துறை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் திருமிகு திருநாவுக்கரசு ஐயா அவர்களையும், ஈரோடு பாரதி புத்தகாலயம் திருமிகு இளங்கோ ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். எழுத்தாளர் திருமதி சரிதாஜோ அவர்களின் நூலை பெற்றுக்கொள்ளும் ஈரோடு நவீன நூலகத்தின் நூலகர் திருமிகு மா. ஷீலா அம்மா அவர்களையும், மொழிபெயர்ப்பாளர் திருமிகு பூஜிதா அவர்களையும், பிரைட் ஸ்பார்க் நிர்வாக இயக்குனர் திருமிகு சுதா அசோக் அவர்களையும், திருமிகு தர்சன் ஜேயோ அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். நூல் மதிப்புரை வழங்க உள்ள எழுத்தாளர் திருமிகு ரமாதேவி ரத்னசாமி அவர்களையும், கதை சொல்லி திருமிகு சங்கீதா பிரகாஷ் அவர்களையும், தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமிகு வி. கலைவாணி அவர்களையும், எருமைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் திருமிகு ஜீவகணி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். நல்ல படைப்புகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் உன்னத நோக்கில் தொடங்கப்பட உள்ள ஆலா பதிப்பகத்தை தொடங்கி வைக்க உள்ள சிறப்பு அழைப்பாளர்களான திருமிகு கே.சி. சின்னசாமி அவர்களையும், திருமிகு கண்ணம்மாள் அவர்களையும், திருமிகு ஏ.சி. சாமிநாதன் அவர்களையும், திருமிகு பூங்கொடி அவர்களையும் வருக வருக என மன மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். ஏற்புரை வழங்க உள்ள இன்றைய விழாவின் நாயகியாக விளங்கக்கூடிய நூலின் படைப்பாளர், எழுத்தாளர் மற்றும் கதை சொல்லி திருமதி சரிதாஜோ அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இவ்விழாவிற்கு நன்றியுரை வழங்க உள்ள ஈரோடு திருமிகு வி.பி. ஜோதிலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தங்களின் வாழ்த்துறையாலும் சிறப்புரையாலும் இந்நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், பேராசிரியர்கள், இலக்கிய ஆளுமைகள், படைப்பாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமையுரை ஆற்றிட வருமாறு வேளாளர் கல்வி நிறுவனங்களின் செயலர் உயர் திரு சேத்து சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று நமது வேளாளர் மகளிர் கல்லூரியிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலா பதிப்பகம் தொடக்க விழாவும் சரிதாஜோவினுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவும் நடைபெற்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருமிகு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பாவா செல்லைத்துறை அவர்களே, அவருடைய கதையெல்லாம் நிறையா கேட்டிருப்போம். நம் கல்லூரிக்கு 2 முறை வந்திருக்கின்றார்கள் செல்லைத்துறை அவர்களே, மற்றும் இதை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரி நிறுவனர் பார்வதி அவர்களே, வரவேற்புரையாற்றிய சுமதி அவர்களே, மற்றும் இங்கு வருகின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் திருமிகு திருநாவுக்கரசு அவர்களே, இளங்கோ அவர்களே, மற்றும் அகிலா அவர்களே, புஜிதா அவர்களே, சுதிதா அசோக் அவர்களே, மற்றும் ஜே. கவிதா அவர்களே, தர்சன் ஜே அவர்களே, ராமாதேவி ரத்னசாமி அவர்களே, சங்கீதா பிரகாஷ் அவர்களே, கலைவாணி அவர்களே, கே. ஜீவகணி அவர்களே, கே.சி. சின்னசாமி அவர்களே, கண்ணம்மாள் அவர்களே, ஏ.சி. சாமிநாதன் அவர்களே, பூங்குடி அவர்களே, மற்றும் நன்றியுடன் இருக்கிற ஜோதிலிங்கம் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்ற பல்வேறு ஈரோட்டு சேர்ந்த முக்கிய பிரமுகர்களே, கல்லூரியுடைய பேராசிரியர்களே, கல்லூரியுடைய மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். அப்படிப்பட்ட திறமையை படித்தவர் தான் சரிதாஜோ அவர்கள். இதுவரை பல நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்திருக்கின்றேன். அவர் தன்னுடைய திறமையால் ஒரு கிராமத்திலே பிறந்து தன்னுடைய பள்ளி படிப்பை கிராமத்து பள்ளியிலே படித்து நமது பிஎட் கல்லூரியிலே பிஎட் படித்து இன்று ஒரு சிறந்த அளவிற்கு உயர்ந்து ஒரு சிறந்த எழுத்தாளராக வருகிறார் என்றால் அவருடைய முயற்சி தான்.
அந்த முயற்சியை நாம் பாராட்டக்கூடியது. அவர் சிந்தனை என்பது பல்வேறு அளவிலே சிந்திக்கக்கூடியவர். சமுதாயத்தை பற்றி, எதிர்கால அரசியலை பற்றி, எதிர்கால மக்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் சிந்தித்து கவிதை நடையிலே, எழுத்து நடையிலே எழுதி கொண்டிருக்கின்றார். அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவிலே நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொள்கிறார் என்றால் இந்த விழாவினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு பணிகளுக்கு கிடைக்க கூட சரிதாஜாவினுடைய அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கின்றார். ஏன் காரணம், இது போன்ற இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதிலே அவர் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். நான் பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களுடன் பல்வேறு முறையிலே பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அனைவரும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே தலை சிறந்த ஒரு ஆட்சித்தலைவர் ஈரோடு மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறார் என்றால் இன்றைய மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள்தான். மக்களுடைய பிரச்சனையை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக புரிந்து கொள்வார். உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக செஞ்சு கொள்வார். நீங்கள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு தள்ளியே வைக்க மாட்டார். அவர்கிட்ட போனால் அந்த காரியம் செய்யக்கூடிய காரியமாக இருந்தால் கண்டிப்பாக செய்து கொடுப்பார். அப்படி ஒரு பண்பாளர், யார்கிட்டையும் புன்முறுவலுடன் பேசக்கூடியவர். தன்னுடைய அதிகாரம் இருக்கிற போது எல்லாரும் மக்களிடத்துல கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பாங்க. அவர் அப்படி இல்லை, மக்களை நோக்கி போகிறாரு. புத்தக திருவிழா கூட மக்களோட தான் பார்த்துட்டு இருக்கார். நான் டெய்லி போயிட்டுருக்கிறேன், அவரும் கீழே தான் பார்த்துட்ருக்கார். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக மக்கள் கூட பழக்கக்கூடியவராக தன்னுடைய அந்த காலத்திலே ஈரோடு மாவட்டத்தை ஒரு சிறந்த மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உழைத்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த விழாவில் கலந்து கொள்வது நம் கல்லூரிக்கு பெருமை, சரிதா ஜோவுக்கு பெருமை என்ற நேரத்தில் குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே மாதிரி பாவா செல்லத்துறை அவர்கள் சிறந்த பேச்சாளர். கதை சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தால் அப்படியே கதை போய்கிட்டே இருக்கும். அந்த கதையெல்லாம் கேட்க கேட்க நம்ம மனசு அவருடைய எழுதுக்கே கொண்டுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட பேச்சாளர் இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமை என்று கூறிக்கொள்வதுடன் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனதார நன்றியை கூறி இந்த விழா வெற்றிகரமாக நடைபெறக்கு என மனநிறைந்த வாழ்த்துக்களை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. முதலாவதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திருமிகு சா கந்தசாமி ஐயா அவர்களுக்கு நமது கல்லூரியின் செயலர் திருமிகு சேது சந்திரசேகர் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரைக்கலைஞர், கதை சொல்லி எழுத்தாளர் திருமிகு பவா செல்லதுரை ஐயா அவர்களுக்கு நமது கல்லூரியின் செயலர் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புதுமலர் இதழின் இதழாசிரியர் எழுத்தாளர் திருமிகு கணக்குறிஞ்சி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு நம் கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊராட்சி ஒன்றியத்தின் முன்னாள் பெருந்தலைவர் திருமிகு திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்ய அடுத்ததாக ஈரோடு பாரதி புத்தக ஆலயத்தின் உரிமையாளர் திருமிகு இளங்கோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு சான்றோர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஈரோடு நவீன நூலகத்தின் நூலகர் திருமிகு மா ஷீலா அம்மா அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக தேனி மாவட்டத்தின் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டின் இணை நிறுவனர் மொழிபெயர்ப்பாளர் இன்றைய சரிதா ஜோ அம்மா அவர்களின் புத்தகத்தில் ஒரு புத்தகமும் மற்றும் 3 புத்தகங்களையும் மொழிபெயர்ப்பு செய்த சிறப்புக்குரியவர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக பிரைட் ஸ்பார்க் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் திருமிகு சுதா அசோக் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு
மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடை சேர்ந்த திருமிகு தர்ஷன் ஐயா அவர்களுக்கு பவா செல்லதுரை ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மென்திறன் பயிற்றுனர் கதை சொல்லி திருமிகு சங்கீதா பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு சான்றோர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேனி கைவா கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர், எழுத்தாளர், ஆசிரியர் திருமிகு ரமாதேவி ரத்னசாமி அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளியின் மாணவர் திருமிகு ஜீவகனி அவர்களுக்கு சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் திருமிகு வி கலைவாணி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு சான்றோர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஈரோடு சக்தி ஏர் கண்டிஷனர்ஸின் உரிமையாளர் திருமிகு வி.பி. ஜோதிலிங்கம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு சான்றோர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக எழுத்தாளர், இன்றைய நாயகி திருமிகு சரிதா ஜோ அவர்களின் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் சிறப்பு செய்யுமாறு சான்றோர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாமக்கல் எருமைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக எழுத்தாளர் சரிதா ஜோ அம்மா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்த சான்றோர் பெருமக்களுக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்ட சிறப்பு புத்தகங்கள் என்பது வெறும் தாளும் மையும் மட்டுமல்ல, அதற்குள் எழுதியவரின் ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவை அடையாளம் காண நாம் கண்டுபிடித்த முத்துதான் ஆலா. இதோ ஆலா பதிப்பகத்தை திறந்து வைப்பதற்காக வருகிறார்கள் திருமிகு கே.சி. சின்னசாமி ஐயா அவர்களும் திருமிகு கண்ணம்மாள் அம்மா அவர்களும், ஸ்ரீ அருள்முருகன் லாரி டிரான்ஸ்போர்ட் திரு ஏ.சி. சாமிநாதன் ஐயா அவர்களும் மற்றும் திருமிகு பூங்கொடி அம்மா அவர்களும். மேலும் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களையும் ஆலா பதிப்பகத்தை தொடங்கி வைக்க வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். உங்கள் அனைவரின் கர ஒளிகளோடு ஆலா பதிப்பகம் இனிதே துவங்குகிறது. ஆலா பதிப்பகத்தை தொடங்கி வைத்த சான்றோர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து எழுத்தாளர், கதை சொல்லி ஈரோடு மாவட்டத்தின் படைப்பாளி திருமிகு சரிதா ஜோ அவர்களின் கைவண்ணத்தில் எழுந்த 5 நூல்களை தற்போது முதலாவதாக டாட்டூ என்ற நூலை வெளியிட வருமாறு
ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திருமிகு சா கந்தசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த நூலை பெற்றுக்கொள்ள வருமாறு ஈரோடு நவீன நூலகத்தின் நூலகர் திருமிகு மா ஷீலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரின் கரகொலிகளுக்கும் நடுவில் முதல் புத்தகம் வெளியிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து த லாஸ்ட் புக்ஸ் ஆஃப் த மேஜிக்கல் வேர்ல்ட் என்ற நூலினை வெளியிட வருமாறு திரைக்கலைஞர், கதை சொல்லி, எழுத்தாளர் திருமிகு பவா செல்லதுரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நூலினை பெற்றுக்கொள்ள வருமாறு தேனி ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸின் இணை நிறுவனர், மொழிபெயர்ப்பாளர் திருமிகு பூஷிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அடேலின் பனிமலை பயணம் என்ற நூலினை வெளியிட வருமாறு புதுமலர் இதழின் இதழாசிரியர், எழுத்தாளர் திருமிகு கணக்குறிஞ்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நூலினை பெற்றுக்கொள்ள வருமாறு ஈரோடு பிரைட் ஸ்பார்க் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் அடுத்ததாக அறிவோம் ஆளுமை என்ற புத்தகத்தை வெளியிட வருமாறு பெருந்துறை ஊராட்சி ஒன்றியம் முன்னாள் பெருந்தலைவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அப்புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வருமாறு தமிழ்துறை தலைவர் சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆகிருதியின் 2ஆம் பதிப்பு புத்தகத்தை வெளியிட வருமாறு திருமிகு இளங்கோ பாரதி புத்தகாலயத்தின் உரிமையாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வருமாறு தர்ஷனை அன்போடு அழைக்கின்றோம். அப்புத்தகத்தை வெளியிட வருமாறு கணக்குறிஞ்சி ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்த சான்றோர் பெருமக்களுக்கும் அந்நூல்களை பெற்றுக்கொண்ட சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தம்முடைய சிறந்த இலக்கிய பணிக்காக விகடன் விருது, தமிழ்ச்செம்மல் விருது என்ற பல விருதுகளை வென்று குவித்த சிறப்புக்குரியவர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திருமிகு கா உதயசங்கர் ஐயா அவர்களின் வாழ்த்துரை ஒரு சிறு காணொளியாக நம் முன் ஒளிபரப்பப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமும் இணைந்து நடத்துகிற ஆலா பதிப்பக தொடக்க விழாவிற்கும் நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய பவா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது மிகச் சிறப்பு. நானே கலந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு உணர்வை நான் உணர்கிறேன். உண்மையில் இந்த ஆலா பதிப்பகத்தினுடைய தொடக்க விழா, இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கருதுகிறேன். ஏனெனில் திருமிகு சரிதா ஜோ அவர்கள் ஒரு கதை சொல்லியாக எனக்கு அறிமுகமான பிறகு அவர் மற்றவர்கள் கதைகளை மிக அற்புதமாக சொல்லி ஆயிரக்கணக்கான மேடைகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் முன்னால் கதைகளை சொல்லி அந்த குழந்தைகளை மகிழ்வித்து கொண்டிருந்தார். அந்த இடத்தில் இருந்து அடுத்த கட்டமாக
அவருடைய கதைகளை அவர் எழுதத் தொடங்கினார் என்பது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக கருதுகிறேன். ஏராளமான கதை சொல்லிகள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் இலக்கியத்தில் எழுதுவதற்கு வருவதில்லை. அப்படி எழுதுவதற்கான அந்த இடத்தை நோக்கி அவர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய தீவிரமான வாசிப்பு என்றே நான் கருதுகிறேன். அவர் அத்தகைய தீவிரமான வாசிப்பு தான் அவரை எழுத்து களத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தியது. அந்த இடத்தில் அவர் கடுமையான உழைப்பை செலுத்தியதால் தான் மிக குறைந்த காலத்தில் கிட்டத்தட்ட 25 புத்தகங்களை எழுதி வெளியிட்டு அதற்கு ஒரு 20 விருதுகளையும் பெறுவது என்பது சாதாரணமானது இல்லை. ஒரு அசாதாரணமான ஒரு சவால். அந்த சவாலை அவர் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லலாம். ஐயா அவர்களின் வாழ்த்துரைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சிறந்த நண்பன் புத்தகங்களே என்பதை நன்கு உணர்ந்தவர், தமிழ் மொழியின் மீது தனியாத பற்று கொண்டவர், புத்தக வாசிப்பில் அலாதி பிரியம் கொண்ட நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திருமிகு சா கந்தசாமி ஐயா அவர்களை சிறப்புரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளாளர் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தில் கலந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களே, இந்த நூல்களை வெளியிட்டிருக்கின்ற எழுத்தாளர் சரிகா ஜோ அவர்களே, மேடையில் இருக்கிற ஒருத்தர் பேரை சொல்ல நேரம் இருக்கிறதுனால நேரம் கருதி நேரடியாக நான் பேச்சுக்கு போயிடுறேன். உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புதிய பதிப்பகத்தை ஒரு எழுத்தாளராக, ஒரு கதை சொல்லியாக பல்வேறு பரிணாமங்களை கொண்டிருந்த சரிதா ஜோ இன்றைக்கு ஒரு பதிப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையில் புதிய தடம் பதிக்கிற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே எனக்கு தெரிந்து அவர் எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய படைப்புகளுக்கு மட்டுமே தேசாந்தரி அப்படின்னு ஒரு பதிப்பகத்தை இப்போது நடத்தி வைத்திருக்கிறார். அதே போல் எழுத்தாளர் ஜெயமோகன் விஷ்ணுபுரம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக தன்னுடைய நூல்களை பதிப்பித்து வருகிறார். ஐயா பவா அவங்களுடையும் வம்சி பதிப்பகம் மூலமாக பல்வேறு நூல்களை பதிப்பித்து வருகிறார்கள். இப்போ எழுத்தாளர்களாகவே பதிப்பாளராக இருக்கிறதும் அப்படிங்கிறதுல நிறைய சிறப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த புத்தகங்களுடைய வடிவமைப்பு மற்றும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது போன்று தேர்ந்த ஆட்கள் பண்ணும் பொழுது தான் அந்த புத்தகத்தினுடைய தரம் மிகுந்த கலைநயத்தோடு அந்த புத்தகம் வெளியிடப்படும். நீங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை பார்க்கலாம், ஆனால் சில நிறுவனங்களுடைய வெளியிட பார்த்தோம்னாலே அது நமக்கு அதனுடைய தரம் தெரியும். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னு தோணும். அதனுடைய அட்டை வடிவமைப்பாகட்டும், அல்லது அந்த கட்டுமானமாகட்டும், அல்லது அந்த உள்ளே அவங்க சொல்லக்கூடிய என்ன இந்த புத்தகத்தினுடைய இந்த நிறுவனத்தினுடைய புத்தகம் அப்படின்னா அந்த நிறுவனம் உயர்ந்த தரமான நூல்களை தான் வெளியிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில நிறுவனங்கள் தங்களுடைய தரத்தை அந்த முறை நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. அதுபோன்ற ஒரு சிறந்த நிறுவனமாக இந்த ஆலா பதிப்பகம் உயர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயம். ஒன்று எனக்கு பரிசாக கொடுத்த புத்தகம் கடந்த 20 நூற்றாண்டுகளில் நெல்லை சீமையில் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெல்லை சீமையில் பிறந்தவன் அந்த புத்தகத்தை வாங்கும்போது பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னொரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, நான் பேசின உடனே கிளம்ப வேண்டி இருக்குது, அங்கே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஐயா பவாவோடைய பேச்சை நேரடியாக கேட்க முடியல அப்படிங்கிறது தான். ஆனாலும் பரவாயில்லை, நான் யூடியூப்பில் வீடியோவில் கண்டிப்பாக கேட்டுருவேன். இந்த நிகழ்வில் 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிரோம் அப்படின்னா, ஒரு அரசு வேலைக்கு போயிட்டா இல்லைன்னா ஏதோ ஒரு தனியார் வேலைக்கு போயிட்டா கூட அதோட படிப்பை நிப்பாட்டிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதே போல் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாசிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் 95ஆம் ஆண்டு அரசு பணிக்கு வந்தேன். அப்போ நான் டிகிரி ஹோல்டர் இல்லை, நான் டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வேலைக்கு வந்தேன். அப்போ நான் கண்டிப்பாக டிகிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் டிகிரிலாம் படித்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில் எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு எப்போ நான் இனிமேல் நமக்கு டிகிரி அப்படிங்கிறது அடிஷ்னலாக தேவையில்லைன்னு நினச்சனோ அதுக்கப்புறம் தான் உண்மையில் நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு அவங்க மேலும் மேலும் படித்து இத்தனை புத்தகங்களை எழுதி அவருடைய கணவருடைய முயற்சினால் இன்றைக்கி ஒரு பெரிய எழுத்தாளராக நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய எழுத்தாளராக உருவாகியிருக்கிறாங்க.
ரெண்டாவது எழுத்தாளருங்கிறத விட இந்த கதை சொல்லி அப்படிங்கிற பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஐயா பாபா அவங்க கதை சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை விஷயங்களை அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய புத்தகங்களை நான் வந்து வாங்கி படிச்சுக்கிறேன். அப்போது அந்த கதை சொல்லிங்கிற பாத்திரம் நேரடியாக ஒரு காலத்தில் நம்ம வந்து எப்படி நாடகம் வந்து மக்களோட நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்ததோ அதே போல் வந்து இந்த கதை சொல்லிங்கிற பாத்திரம் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் எத்தனை நூல்கள் எழுதினாலும் பதிப்பித்தாலும் அந்த பாத்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கக்கூடியது, அவங்களோட உணர்வோடு ஒன்றி வந்து அவர்கள் வந்து மேலும் உயர்வதற்கான வழியை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வந்து 2 புத்தகங்களும் எனக்கு நேற்று கொடுத்தாங்க. நேற்று புத்தகத்தை படிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 புத்தகத்தையும் புரட்டி பார்த்தேன். உண்மையிலே வந்து 2 புத்தகங்களும் வந்து மிக அருமையான ஆவணங்களாக படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து அறிவோம் ஆளுமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 12 முக்கியமான ஆளுமைகளை குறித்து மிக எளிய வடிவில் அவங்க வந்து அந்த புத்தகத்திலே ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புத்தகம் அந்த அறிஞர்களை குறித்து முழுவதுமாக எடுத்து கொடுக்குறாது. ஆனால் முதல்ல வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நம்ம சினிமாவுக்கு ட்ரையல் வரும் இல்லையா, அதுபோல் அந்த அறிஞர்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் மிக எளிய நடையில் உரையாடல் வழியில் அவர்களை குறித்த முக்கியமான செய்திகளை சொல்வதன் மூலமாக அவர்களை கொடுத்து மேலும் தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கிறது. நான் பொதுவாகவே எனக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக படிக்கும் பொழுது இடையில வந்து படம் வந்துச்சுன்னா அது ஒரு அந்த வாசிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி வந்து இதில் இந்த புத்தகத்தில் வந்து மிக அரிதான புகைப்படங்களை வந்து படங்களாக வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த வாசிப்பு அனுபவத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றி கொடுக்கிறது. அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் நேர்த்தியாக தயாரிக்கப்படுறது மட்டும் இல்லை, அதில் சொல்லக்கூடிய ஆளுமைகளை பற்றி கொடுத்தோம்னா 2 ஆளுமைகளை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் எல்லாருக்குமே தெரிந்த நம்ம காந்தியில் ஆரம்பித்து மார்க்ஸில் ஆரம்பித்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து மிக ஆச்சரியமான என்னென்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த சுகர் கேன் ரிசர்ச் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் நான் 2-3 தடவை போயிருக்கேன். நான் வந்து சுகர் மில்லில் எம்டியாக இருக்கும் பொழுது. ஆனால் அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் பணியாற்றிய ஜானகி அம்மாள் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியை பற்றி இவங்க மிக அருமையான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. உலகம் பூரா மிக பெயர் பெற்ற ஒரு இந்திய விஞ்ஞானியை வந்து அவங்க நமக்கு இங்கே அடையாளம் காட்டியிருக்காங்க. அதே போல் வந்து கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிற ஒரு பெண் காலநிலை மாற்றம் குறித்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெண்ணை குறித்த ஒரு அறிமுகமும் வந்து மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் எனக்கு வந்து எப்போவுமே மனதிற்கு பிடித்த ஒரு வரலாற்று நாயகன் அப்படின்னு சொன்னால் நம்ம சேகர்ராய் சொல்லலாம். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1க்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னோடய நண்பர்கள் வந்து எப்போவுமே காலையில் வந்து உட்காந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நாங்கள் வந்து லீவு போட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் கூட எனக்கு வந்து இந்த பொதுவான விஷயங்களை படிக்கிறதுக்கு வந்து ஆர்வம். அந்த அகாடமிக்காக படிக்கிறதுனா எனக்கு வந்து கொஞ்சம் வேப்பாங்க, எல்லோரும் மாதிரி எனக்கும் பிடிக்காதது. அப்போ ஒரு நாள் வந்து நான் லைப்ரரிக்கு போயிட்டு அந்த சேவோடைய வந்து மோட்டார் சைக்கிள் டைரி குறிப்புகள் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அந்த புத்தகம் அது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த புத்தகம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே வச்சோடனே என் கூட உட்காந்து படிக்கிற அந்த குரூப் 1 படிக்கிறவங்க போகிறோம், நீ எங்களுக்கு வெறுப்பேற்றுருக்குனே நீ படிக்கிற, நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்து சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம், நீ மட்டும் எப்பா இதெல்லாம் ரொம்ப ரேர் புக்குப்பா, இதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தேடி படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் சரி அந்த துறையில் வந்து சிறந்து விளங்குவதற்கு இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்கும் என்ற செய்தியை வந்து நான் வந்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக .2 அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து நான் வந்து முழுமையாக படிக்கலை. அந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளை வந்து நான் வந்து எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து உடலுக்கு மட்டும்தான் நோய் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம உடலும் மனமும் 2 சரி பாதி. 50% உடல் பற்றி நம்ம உடலாக வாழ்கிறோம்னா 50% மனமாக வாழ்கிறோம். ஆனால் உடல் நோயை பொறுத்த மட்டும் இல்லை, உடலில் ஒரு நோய் வந்துச்சுன்னா பல் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் மனதில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வை தேடி யாரையாவது ஆலோசகரை பார்க்கணுன்னா நம்ம நாட்டில் வந்து உடனே வந்து அவங்க மெண்டல் பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி செய்யாததுனால பல்வேறு குழப்பங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து வந்துக்கிறாங்க. நம்ம சமூகத்தில் வந்து அது போன்ற ஆலோசனைகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பள்ளிக்கூடங்களில் வந்து கவுன்சிலர் வச்சுருக்கிறோம். அதே போல் வந்து கவுன்சிலிங் அவங்க சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க.
ஆனால் அதை வந்து ஒரு அவங்க மேற்கத்திய நாடுகளில் வந்து அது ஒரு சிறந்த தொழில். அந்த தொழில் மட்டும் இல்லை, தொழில்முறையாக மட்டும் செய்யாமல் அது அவர்களுக்கான அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அந்த நாளிதழ்களில் வரக்கூடிய சின்ன கார்ட்டூன்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த மாணவர்கள், அங்குள்ள மாணவர்கள் வந்து அவங்களே வந்து ஒரு போர்டு போட்டுட்டு இங்கே கவுன்சிலிங் கொடுக்கப்படும், இதுக்கு வந்து ஒரு பெண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி விளையாடும்போது கூட அந்த கவுன்சிலிங்கை பற்றி அந்த மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது எங்கள் மேற்கத்திய நாடுகளில். நம்ம நாட்டில் வந்து அப்படி ஒரு பழக்கமே நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மனதில் ஒரு சின்ன குழப்பம், ஒரு சின்ன நாட்டு இருந்ததுன்னா அந்த நாட்டை வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசுவதன் மூலமாக தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்வது தெரியாமல் அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு மேலும் மேலும் குழப்பத்துக்குள்ளே போகிறோம். அப்போ அதற்கான தீர்வை வந்து இந்த புத்தகம் வந்து அந்த ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பெறுகிறது. அதன் மூலமாக தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை, மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வருவதை குறித்து மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு எல்லாருமே பொது வெளியில் பேச தயங்குற ஒரு விஷயம் வந்து போக்சோ. போக்சோ அப்படின்னா இளம் வயதில் இருக்கிற ஆணோ பெண்ணோ குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பாலியல் சீண்டல்களை வந்து அது இன்றைக்கு மிக கடுமையான சட்டம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து நம்முடைய மாவட்டத்திலே வந்து ஒரு 600 வழக்குகள் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் 600 வழக்குகள்னால் மாநிலம் பூரா இது இந்தியா பூரா எத்தனை ஆயிரம் வழக்குகள், எத்தனை லட்சம் வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போது அந்த வழக்குகள் குறித்து கூட மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிற விஷயம் தெரியறதில்ல. நம்ம வந்து யாராவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அதை குறித்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை வந்து அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக தெளிவாக இந்த புத்தகத்தின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சூழ்நிலையில் வந்து மற்றவங்களை வந்து புரிய வைத்து அதிலிருந்து வெளிப்படுவதற்கான ஒரு வழியை தேடுறது. இதில் வந்து மிக சிறப்பாக அந்த குழந்தை வந்து தன்னுடைய சூழ்நிலையை வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லி அப்புறம் வந்து அதை வந்து ஒரு வழக்கு போட்டு அந்த போக்சோ கேட்டில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெற்றி பெறுறாங்க அல்லது அந்த குற்றம் இழைத்தவருக்கு வந்து தண்டனை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மெசேஜை வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு புத்தகமும் வந்து சொல்லக்கூடிய செய்திகளை வந்து மிக தேர்ந்தெடுத்த விஷயங்களை வந்து இந்த பதிப்பத்தின் மூலமாக அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுறதை அவருடைய புதிய பரிமாணத்தை நான் வந்து தொடர்ந்து வாழ்த்துகிறேன். அதே போல் வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான குடும்பத்திலேருந்து, பின்னணியிலேருந்து, ஒரு வாழ்க்கை பின்னணியிலேருந்து, நில சூழ்நிலையிலேருந்து வந்துடுறோம். அப்போ நம்மளை குறித்த விஷயங்களை வந்து இப்படி கதைகளாக மாற்றுவது, எப்படி அதை கட்டுரைகளாக மாற்றுவது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமாக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நாம் இதை பொதுவெளியில் பேசாதனால அது ஏதோ இயல்பானது போல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனிதர்களுக்கு வந்து வந்துடுகிறது. இல்லை, குற்றம்னா குற்றம் தான், அதை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும்னா அதற்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்தாலே பெரும்பான்மையான குற்றங்கள் வந்து தவிர்க்கப்பட்டுவிடும். அதற்கு மாணவர்கள் வந்து இது போன்ற நல்ல புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு புத்தகத்துக்கு நல் விமர்சனம் தந்து மாணவர்களை சிந்திக்க வைத்து சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நூல் விமர்சனத்துக்கான நேரம். முதலாவதாக ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமிகு வி கலைவாணி அம்மா அவர்களை நூல் மதிப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறு வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் அடேலியின் பனிமலை பயணம். அந்த புத்தகம் பார்த்துருப்பீங்க, அழைப்புதல்ல. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பனிக்காடு மாதிரி தெரியும் அதை பார்க்குறதுக்கே. ஒரு பெண் குயின் அழகாக நடந்து வருது. இது உங்களுக்கு அழைப்புதலில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்தமே வந்து 3 சிறுகதைகள் தான் அக்கா கொடுத்துருக்காங்க. இதில் அடேலியின் பனிமலை பயணம், ஏன் இப்படி செய்தீர்கள் அம்மா, ஆளுவின் கேள்விகள் அப்படின்னு சொல்லி 3 கதைகள் மட்டும்தான் இருக்குது. அது வெறுமனே கதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குழந்தைகளுடைய உலகம் அப்படின்னு சொன்னோம்னாலே பறவைகளும் விலங்குகளும் இயற்கையும் நிறைந்த ஒரு அலாதியான உலகம்தான் குழந்தைகளுடைய உலகம். அந்த உலகத்திற்கு நீங்களும் பயணிக்கணும்னா இந்த புத்தகத்தை வாசியுங்க, அடேலியின் பனிமலை பயணம். யாரெல்லாம் உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக வாசியுங்க.
ஒரு புத்தகம் அப்படின்னா ஒரே அமர்வில் வாசித்து முடித்ததாக இருக்க வேண்டும். அது ஒற்றை உணர்வை, அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று எட்கர் ஆலன் போ சொல்லுவார். அதுபோல எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது தான் இந்த அடேலியின் பனிமலை பயணம். நீங்களும் நிறையா பவளம், கடல் மலர்கள், மீன்கள் இதோட பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு அழகான உலகம், ஒரு வண்ணமயமான உலகம் உங்கள் கண்ணு முன்னாடி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடேலியின் பனிமலை பயணம் புத்தகத்தை நிச்சயம் வாசியுங்க. உங்களுக்குள்ளும் தாக்கம் ஏற்படும். அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறந்த கதை சொல்லி மிகு சங்கீதா பிரகாஷ் அம்மா அவர்களை நூல் மதிப்புரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். மேடையில் இருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னோடது பணிவான வணக்கங்கள். ஓகே, கலைவாணி அழகாக ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லிட்டு போனாங்க. 4 புக் 5 புக்கு இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். த லாஸ்ட் புக் ஆஃப் மேஜிக்கல் வேர்ல்ட். இது சரிதாவோட மாய உலகமும் மந்திர புத்தகமும் அப்படிங்கிற நூலோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக். ரொம்ப அருமையான புத்தகம். நானும் என் பையனும் ஒரு 2.5 மணி நேரம் தொடர்ந்து படித்து முடித்த ஒரு புத்தகம் அப்படின்னா அது இதுதான் சொல்லணும். எனக்கு சரிதா எழுதின புத்தகங்கள் அத்தனையும் ரொம்ப பிடிக்கும். அதில் இது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புத்தகம். நம்ம டீ குடிச்சிட்டு டீயும் பிஸ்கட்டையும் கீழே வைக்கும்போது அழகாக எறும்புகள் வரும். அந்த எறும்புகளை நசுக்கிட்டோ இல்லை அதை கவனிக்காமலோ நம்ம போய்கிட்டே இருப்போம். யானைகளை பார்த்துருக்கோம், சிங்கங்களை பார்த்துருக்கோம். என்னைக்காவது எறும்புகளை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கிறோமா? இல்லவே இல்லை. அந்த எறும்புகளுக்கான ஒரு கதை. அந்த எறும்புகள் எங்கே இருக்குது? ராகுல்னு ஒரு குட்டி பையன், மொபைலில் அடிக்ட் ஆகாத ஒரு அருமையான பையன். லீவுக்கு அங்கே அவனுக்கு ஒரு சிறந்த கதை சொல்லியா இன்னொரு தாத்தா இருக்காரு. அவரோடு சேர்ந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்புகளை அவன் ஈடுபடுறான். ஒரு மாய புத்தகத்தை திறக்கும் போது ஒரு மாய உலகத்துக்குள்ள போறான். அந்த உலகத்துல ஒரு பெரிய பாம்புகள் இருக்கு. பாம்புகள் பாய்சனோட இல்லை, ரொம்ப உதவி செய்கிற மனப்பான்மையோட அந்த ராகுலை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த ராகுல் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள், இயற்கை அழிஞ்சிட்டு வருது, இயற்கையிலிருந்து ஒவ்வொரு உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு. அப்படி இப்போ அழிஞ்சு போன ஒரு உயிரினம் தான் அந்த எறும்பு. ஒரு வாரமாக நம்மளோட உலகத்தில் எறும்புகள் இல்லை. ஏன் அந்த எறும்புகள் போயிடுச்சு? அந்த எறும்புகள் ஏன் நம்ம உலகத்தை விட்டு போயிடுச்சு? அதுக்கு அழகாக பதில் சொல்லுது. என்னைய கவனிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மிதிச்சிட்டு இல்லை போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நெஞ்சம் அப்படியே நம்மளுக்கு உருகிரும். இன்னும் நிறைய இந்த கதையை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நீங்கள் வாங்கி படிக்கும்போது தான் எறும்புகள் இல்லைனாலும் இந்த உலகம் கூடிய சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எறும்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. எறும்பு ஒரு சாயில் இன்ஜினியர், ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியர், ஒரு வேர்ஹவுஸ் மேனேஜர், அப்படி நிறைய பட்டங்களை பெற்ற ஒரு உயிரினம் தான் அந்த எறும்பு. அந்த எறும்பை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாய உலகத்துக்குள்ளே போய் அந்த ராகுல் அந்த எறும்பை எப்படி காப்பாற்றி நம்ம ஊருக்கு திருப்பி கொண்டு வந்தான் அப்படிங்கிற அழகான கதையை ரொம்ப அருமையாக சரிதா ஜோ சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகங்கள் வெளியே கிடைக்குது. அழகான புகைப்படங்களோட ரொம்ப உங்கள் கண் கவர்ற மாதிரியும் உங்கள் மனசுக்கு பிடிக்கிற மாதிரியும் இந்த புத்தகம் இருக்கும். கண்டிப்பாக வாங்கிட்டு போய் இந்த புக்கை படிங்க. த லாஸ்ட் புக் ஆஃப் மேஜிக்கல் வேர்ல்ட். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாமக்கல் எருமைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியின் மாணவர் திருமிகு ஜீவகனி அவர்களை நூல் மதிப்புரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழே தாயே வணக்கம் வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே தாயே வணக்கம் வணக்கம், உன் சாம்பல் மனம் கூட இனிக்கும் இனிக்கும். தமிழே தாயே வணக்கம் வணக்கம் என அன்னை தமிழுக்கு என்னோட முதற்கண் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் அத்துணை பேருக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும் என்னோட இரண்டாவது வணக்கம். நேற்று நைட்டு நான் வானத்தை பார்த்தேன், ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. எனக்கு பெரிய அதிசயம். ஏன்னு எனக்கு காரணம் இப்போ தான் புரியுது. ஏன்னா அங்கே இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் எல்லாம் என் முன்னாடி நாற்காலிகளில் ரொம்ப அழகாக ஜொலித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அன்பான சகோதரிகள் எத்தனை பேருக்கும் என்னோட மூன்றாவது வணக்கங்கள்.
கடைசியாக ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கமும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸும் சொல்லணும். யாருன்னா இந்த நிகழ்ச்சியோட கதாநாயகி. ஒரு கதை சொல்லியா தன்னோட பயணத்தை தொடங்கி இன்னைக்கு சிறார் எழுத்தாளர்களில் மிகச்சிறந்த எழுத்தாளராக கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சரிதா ஜோ அவர்கள். அவங்க இதை எழுதுறதையே நான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன். தொடர்ந்து நல்ல நல்ல புத்தகங்களை கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சாகித்ய அகாடமி கொடுக்குற பால புரஸ்கார் விருதை வாங்குவாங்கன்னு நான் ஆசைப்படுறேன். கட்டாயம் வாங்குவாங்க அத்தை. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் மனதாரை வாலாட்டுகிறேன். அடுத்ததாக ஒரு புத்தகத்தை ஏன் எழுதணும், ஒரு புத்தகத்தை ஏன் வெளியிடணும், ஒரு புத்தகத்தை ஏன் வாசிக்கணும்? ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது மூலமாக என்ன பெருசாக நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுனால ஒருத்தரோட மனிதர் வாழ்க்கையில் ஏற்படுற விஷயங்களை என் கருத்துக்களில் என்ன இருக்கோ என்னோட அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லலான்னு நான் வந்திருக்கேன். எருமப்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊரில் இருக்க ஒரு அரசு பள்ளியில் தான் படிக்கிறேன். 9வது படிக்கும்போது நான் புத்தகங்கள் வாசிக்க தொடங்கினேன். அங்கே தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, அங்கே தான் என்னோடய பயணம் தொடங்குது. ஒரு 30-40 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் என்னோட பதில் இதுவாகத்தான் இருக்கும். ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு சின்ன கிராமத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு சின்ன பையனை, அரச மரத்துக்கு கீழே வாசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாணவனை புத்தகம் என்ன செய்யும்னா, ஈரோடு மாநகராட்சியில் வேளாளர் கல்லூரியில் அந்த கல்லூரியின் மேடையில் பேசுகிறதுக்கு ஒரு தைரியமான கம்பீரத்தை கொடுக்கறது ஒரு புத்தகமாகத்தான் இருக்கும். வேறு எதால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலான்னு இருக்கேன். இன்றைக்கி நான் எதுக்கு வந்திருக்கணும், அந்த வேலையை தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இன்றைக்கி 5 புத்தகங்கள் நம்ம சரிதாத்தையோட புத்தகங்கள் வெளியிட்டாங்கல்ல, அதில் அறிவோம் ஆளுமைங்கிற புத்தகத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட விமர்சனம் பண்ண வந்திருக்கேன். இந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம், அட்டகாசமான புத்தகமாக இருக்குது. இதில் 12 ஜாம்பவான்கள் இடம்பெற்றிருக்காங்க. யார் யாருன்னு சொல்ல எனக்கு நேரம் பத்தல. இருந்தாலும் என் மனதை கவர்ந்த ஒரு ஜாம்பவனாகி இருக்க மலாலாவை பற்றி இவங்க முன்னாடி பேசலான்னு ஆசைப்பட்றேன். மலாலா யார் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்துக்குமே போற்றப்படுற ஒரு புரட்சிகரமான பெண் குழந்தை தான் மலாலா. மலாலா பிறந்த சமூகத்தில் பெண்கள் பிறந்தால் வருத்தப்படுவாங்க. ஆனால் மலாலா பிறந்தப்போ அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது சாதாரண பெண் குழந்தை இல்லை, பெரிய மாற்றத்தை உண்டாக்குவா அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. மலாலா தீவிரவாதிகளுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதினப்ப அவருக்கு வயசு 9. மலாலா அதுக்காக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. மலாலா குண்டடிப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டும் உயிர் பெற்று வராங்க. எதற்காக? ஸ்வாட்ச் பள்ளத்தாக்கில் மட்டும் ஒலித்த குரல் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒலிக்குது. எதற்காக? பெண்கள் கல்வி கற்கணுங்கிறதுக்காக. திறமை இருக்கவன் கூட இந்த மண்ணில் தோற்றுருக்கலாம், ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்கிறவன் இந்த மண்ணில் தோத்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி மலாலா குண்டடிப்பட்டும் தன்னோட முயற்சியை கைவிடலை, தொடர்ந்து பெண்கள் கல்வி கற்கணும்னு போராடுறாங்க. அப்படி இது மாதிரி ஏராளமான நல்ல நல்ல விஷயங்களை சரிதாக்கா இந்த புத்தகங்களில் ரொம்ப அழகாக எளிமையான பாணியில் குழந்தைகளுக்கு எப்படி சுவையூட்டும் விதமாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட எழுத்து பயணம் தொடரணும். அவங்க கூடிய சீக்கிரம் பால புரஸ்கார் விருதை வாங்கணும்னு சொல்லிட்டு, சந்தன காற்று நம் சன்னலில் வீசட்டும், நாளைய சரித்திரம் நம் கதை பேசட்டும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜீவகனி. இன்று வெளியிட்ட 5 புத்தகங்களும் கலையரங்கத்தின் முன் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த 5 புத்தகங்களுக்கும் 30% கழிவு வழங்கப்படும். ஈரோடு புத்தக திருவிழாவில் அரங்கு எண் 204, 205 பாரதி புத்தகாலயத்தில் கல்லூரி அடையாள அட்டையை காண்பித்து எழுத்தாளர் சரிதா ஜோ அவர்களின் புத்தகங்களுக்கு மட்டும் 30% கழிவு பெற்றுக்கொள்ளலாம். அரங்கு எண் 213, 214 புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் மற்றும் அரங்கு எண் 11 ஈரோடு படைப்பாளர் அரங்கத்திலும் சரிதா ஜோ அவர்களின் புத்தகங்களை 10% கழிவுடன் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக நூல் மதிப்புரை செய்திட வருமாறு எழுத்தாளர் ஆசிரியர் திருமிகு ரமாதேவி ரத்னசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கதை சொல்லி எழுத்தாளர் எங்களது ஆசான் திரு பவா செல்லத்துறை அவர்களுக்கும், கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், அன்பு தங்கை சரிதாவின் குடும்பத்தினருக்கும், இங்கு குழுமியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற புக் வந்து டாட்டூ. அதனோட பிக்சர் பார்த்தாலே தெரியும், ரொம்ப வித்தியாசமான
ஏதோ ஒன்று நம்மளை பார்க்கும்போதே அந்த புத்தகத்தை நம்மளை கையில் எடுக்க தூண்டுது. அதை என்ன தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய கற்பனை சிறகுகளை விரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டைப்படத்தை மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. சரிதாவை வந்து எனக்கு கடந்த ஒரு 8 வருஷமாக தெரியும். மிக கடுமையான உழைப்பாளி. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னான்னா, ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஒர்க்ஸ் பார்க்கக்கூடிய மிக கடுமையான உழைப்பாளி. என்னுடைய புத்தகமான வேர்களாகும் விழுதுகள் புத்தகத்தில் சரிதாவை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு 15 பக்கத்துக்கு அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை, எப்படி அவங்க கல்விங்கிற இது அவங்களுக்கு எப்படி மறுக்கப்பட்டது, அதை உடைத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கட்டுரையாக பதிவு செஞ்சுருந்தேன். அதற்கு பிறகு இந்த தொடர்ச்சியாக இந்த 8 ஆண்டுகளில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பரிசுகள், ஒவ்வொரு நூலுக்கும் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பரிசுகள் பார்த்தோன்னா ரொம்ப பிரமிக்க வைக்கிது. இவ்வளோ குறுகிய காலத்தில் இத்தனை புத்தகங்கள் எழுதி இவ்வளவு பரிசுகள், அந்த நூல்கள் எழுதின அத்தனை நூல்களுமே ஏதாவது ஒரு பரிசு வாங்கியிருக்கோம். இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய பயணத்தை எடுத்து வைக்கிறாங்க. தன்னுடைய சிறகுல மற்றொரு சிறகாக பதிப்பாளர் அப்படிங்கிற சிறகை பொருத்தி கொண்டு இன்னும் உயர உயர பறக்க போகிறாங்க. சரிதாவுக்கு வாழ்த்துக்களும் அவங்களுக்கு துணை நின்ற அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாட்டு புக் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் புக் மாதிரி எனக்கு தோணுது. நேற்று எனக்கும் கடுமையான வேலை பழுவில் வாசிக்கவே முடியல. இன்றைக்கி எப்படியும் படிக்கணுன்ட்டு நேற்று நைட்டு 11 மணிக்கு எடுத்தேன். எப்படி முடிக்க போகிறோம், 140 பக்கம் இருக்குது, 24 அத்தியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் எடுத்தேன். 11 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12:45 1 மணி இருக்கும். என்னால் அந்த புக்கை கீழே வைக்கவே முடியல. நான் நினச்சது ஏதாவது ஒரு இடத்துல போர் அடிக்கும், ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும்ல, அந்நேரம் போய் இன்னும் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம், காலையில் ஈரோடுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன். என்னால் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு என்கிட்ட கேட்டால் சரிதாவோட படைப்புகள் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அதில் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டாட்டுவை சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு கதை களத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. எவ்வளவுதான் சரிதா வந்து குழந்தைகளுக்கான நாவலோ குழந்தைகளுக்கான சிறுகதைகள் எழுதினாலும் கூட அதில் எல்லாவற்றிலும் எனக்கு பிடித்தது ஒரு பெண்ணிய கருத்து அங்கே கட்டாயம் இருந்தே தீரும். அது எந்த புக்கு, ஒரு 40 பக்கத்தில் ஒரு குட்டி பிள்ளைகளுக்கு புக்கு போட்டால் கூட அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுபோல் இந்த புத்தகத்து முழுவதுமேவும் ஒரு அழுத்தப்பட்ட மனதால் பாதிக்கப்பட்ட சிறு வயதில் ஒரு 8 வயசில் ஒரு குழந்தை, மாயாங்கிற குழந்தை, ஒரு ஆணால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட, பாலியல் தொந்தரவுக்கு ஆளான ஒரு குழந்தை எப்படி வந்து அதனோட 23 வயசு வரைக்கும் அந்த சித்திரவதையை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கனவுல அனுபவிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத ஒரு அவங்க சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சிக்மண்ட் ஃப்ராய்ட்லேருந்து அவர் எழுதின நூல்கள்லேருந்து மேற்கோள் காட்டி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கனவுகள், அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் புழுக்களாக வருது, ஒரு நாள் பாம்புகள் சுற்றுற மாதிரி வருது, ஒரு நாள் டிராகன்ஸ் வர மாதிரி வருது, திமிங்கலமாக வருது. இப்படி ஒவ்வொரு நாள் அந்த குழந்தை படுற சித்திரவதையை, அந்த நரக வேதனை, அவன் ஒரு நாளில் பண்ணிட்டு போன வேலைக்கு அந்த குழந்தை இத்தனை வருடங்களாக அந்த குழந்தை எவ்வளவு அந்த மன துயரத்துக்கு ஆளாகுது அப்படிங்கிறத தான் இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. இளையோருக்கான நாவல். அது மட்டுமல்ல, அந்த இது ஒரு த்ரில்லர் மாதிரி போகுது. எப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 23 வயசில் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறா அந்த டாட்டூவின் மூலமாக. அதையெல்லாம் நீங்கள் படித்தா, இது எல்லாத்தையுமே என்னால் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் இப்போ டைம் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. அந்த டாட்டூவோட ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க, எந்தெந்த நாடுகள்லாம் டாட்டூ போடுறாங்க, நம்மகிட்ட எப்படி அந்த டாட்டூ போடுற வழக்கம், பச்சை குத்தும் வழக்கம் இருந்துச்சு, அதில் கூட ஒரு பெண்ணடிமைத்தனம் எப்படி இருந்துச்சு, ஆண்களுக்கு சோறு போடும்போது அந்த கையில் வந்து பெயர் இருக்கணுமா, பச்சை குத்தாத கையில் வந்து சோறு போடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மாயி சொன்னாங்க அப்படிங்கிறதா ஒரு கருத்து வருது. ஸோ இந்த டாட்டூ சம்பந்தமான வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய செய்திகளை பூரா கொடுத்துருக்காங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, கனவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இறுதியாக அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 8 வயசில் நடந்தது, எந்த விதமான க்ளூவும் இவங்ககிட்ட இல்லை, ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மாதிரி வாசிக்க வாசிக்க நமக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு இடத்துல சரிதா அவங்க சமீபத்தில் போட்ட ஒரு முகநூல் பதிவில் போட்டிருந்தாங்க, இந்த டாட்டு வந்து மிக கடுமையான ஒரு வலியை ஏற்படுத்தியது, ஒரு 4 வருஷமாக என் மனதில் இருந்த சுமையை நான் இன்றைக்கி இறக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது உண்மைதான். உண்மையிலேயே அந்த குழந்தை எப்படி அத்தனை வருடங்களாக அந்த வலியை சுமந்து கொண்டே இருந்ததோ, அதுபோல் வாசிக்கக்கூடிய வாசகர்களாகிய நமக்கும் அந்த இது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அந்த வலி வந்து நம்மளும் போய்கிட்டே இருக்குது. அப்போ கடைசியில் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு போக்சோ சட்டத்தின் மூலமாக தீர்வு சொல்லும் பொழுது மட்டும்தான் நம்மளும் அந்த இதிலிருந்து ரிலீஃப் ஆகி வர மாதிரி இருக்குது. ஸோ இது அனைவரும், இளையோர் மட்டுமல்ல, பெரியோர்கள் சிறுவர்கள் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு நூல். கட்டாயம் இந்த நூலை வாங்கி பாருங்கள், படிங்க. டாட்டூ உண்மையிலேயே நம்மளுடைய மனதை கவரக்கூடிய நூல். நன்றி, வணக்கம்.
மதிப்புரை வழங்கிய சகோதரிக்கு மனமார்ந்த நன்றி. தமிழ் இலக்கியத்தின் குறிப்பிடத்தக்க மாணிக்கமாய் ஒளி வீசும் கவிஞர், களப்பணியாளர், திரைப்பட நடிகர், இயற்கை விவசாயி, அரசியலாளர், மனித வாழ்வின் அவலங்களையும் நெகிழ்ச்சியான தருணங்களையும் எழுதியவர். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடன் இணைந்து 100க்கும் மேலான கருத்தரங்குகள், பயிலரங்குகள், கண்காட்சிகள் நடத்தியவர். மக்கள் மனதில் என்றும் நீங்கா கதை சொல்லியாக வலம் வரும் நம் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், கதை சொல்லி, திரைக்கலைஞர், மதிப்பிற்குரிய உயர் திரு பவா செல்லதுரை ஐயா அவர்களை சிறப்புரையாற்றிட வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹலோ நண்பர்களே, 3:45 இந்த ப்ரோக்ராம் முடிச்சாகணும். கிட்டத்தட்ட 3:30 ஆக போகுது. நான் ஒரு 10 நிமிஷம் நான் பேசணுன்னா ஒரு 5 நிமிஷம் சரிதா ஏற்புரை நிகழ்த்தினாங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் இந்த துவக்க புள்ளி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்ப்பேன். நாங்கள் 11th எல்லோரும் கிளாஸில் உட்காரும்போது எங்கள் தமிழ் டீச்சர் ஒவ்வொருத்தரையாக எழுப்பி நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்டார். எல்லோரும் கேட்பாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் கிளாஸில் இருந்த 90% பையங்களும் பொண்ணுங்களும் நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னாங்க. மீதி ஒரு 8-9% நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீ என்னவாக போகிற அப்படின்னாங்க. நான் ரயிலில் கரிவாரி கொட்ட போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், அதனால் நான் கரிவாரி கொட்டுறது தான் லாயக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க சார். அதனால் நான் கரியே வாரி கொட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன்னா, சரிதாவுடைய ஒரு கதையில் மகா அப்படின்னு ஒரு பொண்ணு கருப்பாக இருப்பாள். நீங்கள் என்னை கருப்புன்னு நினச்சக்கூடாது. நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் சொல்லி அம்மாக்கள் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பவா எப்போ சொல்கிறாங்கன்னா, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது சொல்கிறாங்க, எங்கள் பவா சக்கச்செவேல்னு இருந்தான், அப்படியே கிள்னா ரத்தம் வந்துடும், அவ்வளோ சகப்பாக இருந்துச்சு புள்ள, நான் தான் இந்த படுபாதகத்தை செஞ்சேன்னாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக போய் சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாமல் ஒரு நாள் என் பிள்ளைக்கு நான் காக்கா கறி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை கருப்பாயிட்டான் அப்படின்னாங்க. அம்மாவின் பொய்கள் அப்படின்னு ஞானக்கூத்தன் ஒரு பிரமாதமான கதை எழுதுகிறார். அதில் ஒரு பிரமாதமான கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையில் இந்த அம்மா என்னென்னலாம் பொய் சொல்லுவாங்க. ஒரு முறை தவிட்டிற்காக வாங்கினேன் உன்னை என்றாய் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கும். எல்லார் வீட்லேயும் உன்னை தவிட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நயமான விஷயங்கள் தான் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். அதுதான் லிட்ரேச்சரினுடைய ஒரு முக்கியமான இடம். நான் வந்தோடனே கலெக்டர் என்கிட்ட பார்த்து சொன்னார், சார் நீங்கள் சொல்லி நான் திருடன் மணியம்பிள்ளை அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன், அந்த புக்கை என் சேம்பர்லேயே வச்சுருப்பேன், என்னுடைய ஸ்டாஃபுங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. சார் என்ன சார் திருடனை பற்றி புத்தகம் படிச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க கலெக்டர்னா, முதல்வர்னா, மந்திரிகள்னா நல்ல ஒழுக்கங்களை சொல்கிற புத்தகத்தையாக படிக்கணும் அப்படின்றது நம்முடைய மனசில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த திருடன் மணியம்பிள்ளை அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு இந்தியாவின் மிக உயரிய விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருது அந்த புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புக்காக கிடச்சிச்சு. என்னென்னா, வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி ஒழுக்கங்களால் மட்டும் கட்டமைக்கப்பட்டது இல்லை. இவ்வளோ ஒழுக்கங்களை கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் போதித்த பின்பு கூட இந்த உலகம் ஒழுக்கங்களால் கட்டமைக்கப்பட்டு விடவில்லை. இலக்கியம் மட்டும்தான் திரும்ப திரும்ப உண்மையை சொல்லுகிறது, நம் வாழ்க்கையை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையை இலக்கியம் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. இப்போ சரிதா ஜோ இவ்வளோ நாள் பொறுத்து எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளில் பல பேர் எவ்வளவு முயன்றாலும் கூட, இன்றைக்கி கலெக்டர் பேசினார், நான் பேசினேன், மேடம்லாம் பேசினாங்கன்னொடனே இன்றைக்கி சாயங்காலம் போய் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே பிரித்து படிச்சிட முடியாது. படிப்பதற்கான, வாசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய மனநிலை தேவைப்படும். அந்த மனநிலை நமக்கு வர்றதுக்கே ரொம்ப வருடங்கள் ஆகும். திடீர்னு ஒரு பாடப்புத்தகங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஒரு பாடப்புத்தகங்களை படிப்பதற்கு முன்னாடி இதை படித்தாதான் நம்ம பாஸ் ஆக முடியும், இதை படித்தாதான் நம்ம வேலைக்கு போக முடியும், இதை படித்தாதான் நம்ம நீட் எழுத முடியும்,
இதை படித்தா தான் நம்ம டாக்டர் ஆக முடியும், இப்படி சில நிர்பந்தங்கள் இருக்கும். ஆனால் இலக்கிய புத்தகங்களுக்கு அப்படி எந்த நிர்பந்தமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பாக பார்த்து கொள்வதற்காக வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். சரிதாஜோனுடைய இந்த புத்தகத்தை முழுக்க நான் படிச்சுட்டேன், அந்த ஆகுருதி என்ற புத்தகத்தை. அது முழுக்க முழுக்க என்னுடைய நண்பர் அப்புக்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னென்னா, மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு ஓலை கொட்டா மேலேயோ அல்லது தகர கொட்டா மேலேயோ சோனு மழை பெஞ்சுன்னா டப 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 டபுன்னு பெரிய சத்தம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆனால் ஒரு இலக்கியம் இன்னும் வேறு எதை கோருகிறது என்றால், ஒரு செம்மண் சுவற்றின் மீது வீசி அடிக்கிற மழை மாதிரி இலக்கிய வாசிப்பு அல்லது இலக்கிய எழுத்து என்பது இருக்க வேண்டும் என்று கோருகிறது. அது மெல்ல மழைக்கு கரைந்து மனதில் உருகி ஓடி தரையில் ஒரு சின்ன வெள்ளமாக போகிற மாதிரி ஒரு இலக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதுமே நினைப்பேன். சரிதாஜோ இந்த புத்தகத்தில் 3-4 மிகச்சிறந்த கதைகளை எழுதியிருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தின் எவ்வளோ பெரிய மாஸ்டர் எழுத்தாளரும் தன்னுடைய 10-15 சிறுகதைகளை எழுதி போடுகிற ஒரு சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை அல்லது 2 கதை அல்லது 3 கதைக்கு மேல் மாஸ்டர் பீஸாக ஒரு கதையை இதுவரையிலும் உலகத்தில் உள்ள எந்த மாஸ்டருமே எழுதினதில்லை. அசோகமித்திரனில் ஆரம்பித்து சுந்தரராமசாமி வரையிலும் ஒரு தொகுப்பில் மிகச்சிறந்த 1-2 கதைகள் அவர்களை அறியாமல் போகும். பிரபஞ்சன் என்கிற ஒரு மகத்தான இலக்கியவாதி மறுபடியும் சொல்லுவார், ஒரு நல்ல கதையை எழுதுவதற்காக நீங்கள் டைரியில் எழுதி வைத்து கொள்ளக்கூடிய வார்த்தை இது. ஒரு நல்ல கதையை எழுதுவதற்காக நான் மிக சுமாரான 20 கதைகளை எழுதி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். 20 சுமாரான கதைகளை ஒரு எழுத்தாளர் எழுதுகிற போது ஒரு நல்ல கதை உங்களை அறியாமலேயே வந்துவிடும். அது ரொம்ப அபூர்வமானது. அப்புறம் எல்லோரும் இந்த உலகத்தில் கதை எழுதிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் யாரெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறீர்களோ அந்த வாசிப்பின் முற்றல் மிக நிச்சயமாக ஒரு எழுத்தாளனாக உங்களை மாற்றக்கூடியது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். எனக்கு இந்தியாவிலேயே மிக பிடித்த எழுத்தாளர் பால் சக்கரையா. பால் சக்கரையா ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் எழுதுகிற ரொம்ப ஒரு முக்கியமான எழுத்தாளர். எனக்கு இவ்வளோ பெண்களை பார்த்தவுடன் எனக்கு இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருந்தது. என் வாழ்க்கையிலேயே முழுக்க மலையாளம் தெரியாத நான் இந்த கதையை நான் தான் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பேன் என்று முதலும் கடைசியுமாக இந்த ஒரு கதையை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். இந்த கதையின் பெயர் தேன். ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப அட்டென்ஷனாக என்னை கவனிச்சிங்க. இந்த கதை முற்றிலும் வேறு ஒரு கதை. இதை கேட்டு நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு போங்க, அப்புறமா என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கதையை சக்கரையா எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், ஒரு மிகப்பெரிய காட்டிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு மிகப்பெரிய வனாந்தரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த காட்டை பற்றி மட்டும் முதல் 4 பக்கங்கள் சக்கரையா விவரிக்கிறார். அந்த காட்டில் என்னென்னலாம் மரம் இருக்கும், என்னென்னலாம் விலங்குகள் இருக்கும், அப்படிலாம் பெருசாக எழுதுகிற என்னென்ன கிழங்குகள் இருக்கும், அந்த காட்டில் எவ்வளோ அருவி இருக்கிறது, இப்படியெல்லாம் எழுதுகிறார். கடைசியாக ஒரு இடத்துல வந்து இவன்தான் இந்த கதையின் கதாநாயகன் என்று ஒரு கரடியை காண்பிக்கிறார். அந்த கரடி அவர் வந்து தவக்கரடி என்று அந்த கரடியை சொல்கிறார். மலையாளத்தில் தவக்கரடி என்றால் நல்ல இளைஞனான ரொம்ப யூத்தான ஒரு கரடி. அந்த கரடி அந்த காட்டில் கம்பீரமாக நடந்து போகிறது. பல மரத்தின் பின்னால் இருந்து பல பெண் கரடிகள் அப்படி நடந்து போகிற இந்த ஆண் கரடியை ஏக்க பெருமூச்சோடு, இவன் நம்மளுக்கு புருஷனாக கிடைக்க மாட்டானா, இவன் நம்மளுக்கு காதலனாக கிடைக்க மாட்டானா என்று ஏக்க பெருமூச்சுகளோடு பார்க்கிறார்கள். அந்த கரடி மற்ற எந்த கரடியும் திரும்பி பார்க்காமல் நேராக போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த கரடி சின்ன வயசுலேயே ஒரு சபதம் எடுத்திருக்கிறது. போயும் இந்த காட்டில் நாத்தமடித்த இன்னொரு கரடியை நம்ம லவ் பண்ணவே கூடாது, அல்லது உயிரே போனாலும் செத்தாலும் சாவலாம் ஒழிய இன்னொரு கரடியை கல்யாணம் பண்ணிக்கூடாது என்பதில் அந்த கரடி உறுதியாக இருக்கும். அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த கரடி என்றால், அதற்கு கேரளாவில் மிக தேங்காய் எண்ணெய் போட்டு நதியில் நீராடி வருகிற ஒரு அழகான கேரள சேச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சாமி என்ற கடவுளிடம் போய் வேண்டும். ஒரு நாள் கடவுள் வந்து கிரிக்கெட் பார்த்துனுப்பார். அப்போ போய் இந்த கரடி சொல்லும், சாமி என் வாழ்க்கையில்
நான் எந்த வரமும் யார்ட்டையும் கேட்டதில்லை, உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு நல்ல அழகான கேரளா சேச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நாத்தம் அடித்த கரடியே எனக்கு வேணாம். அவர் வந்து ரிமோட்டை திருப்பிக்கினே உந்துந்து அப்படின்வார். உந்துந்து அப்படின்னா என்னன்னா, இந்த காட்டில் எந்த பெண்ணு யாருக்கு தேன் ரொம்ப பிடிக்கிறதோ அவள் உனக்கு மனைவியாக வருவாள் என்று கடவுள் வரம் கொடுத்து விடுவார். இந்த கரடி ஒரே நாள் ராத்திரியில் அந்த காடு முழுக்க இருக்கிற தேன் கூட்டுகளை எல்லாம் அழித்து ஒரு டன் தேன் அளவுக்கு காட்டுக்கு வெளியே எடுத்து போட்டுரும். ஒரு ராத்திரி முழுக்க போட்டுட்டு, இந்த தேனை எந்த பெண் விரும்பி குடிக்கிறாளோ அவள் தான் சாமி என்னை கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறாரு என்று காத்திருக்கும். காட்டுக்குள்ளே நின்று பார்த்துன்னு இருக்கோம். ஒரு பொண்ணாக வந்து தேனை எடுத்துன்னு போயிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வேணும், அப்போட வீட்டுக்காருக்கு தான் தேடுவாங்க, எல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு பொண்ணு மட்டும் அமர உட்காந்து ஒரு லிட்டர் தேன் குடிச்சிடுவாள். நல்லா பிசைஞ்சு குடிப்பாள். கரடி முடிவு பண்ணணும், இவ தான் நம்பாளு அப்படின்னு பார்த்துட்டு அப்பாக்கா வந்து காட்டன் புடவெல்லாம் கட்டி லூஸ் ஹேர் விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு குடிச்சிட்டு பிரமாதமாக இந்த கரடிக்கு வந்து அவள் வந்து வாழ்ந்தால் இந்த பொண்ணோட தான் வாழ்வேன் அப்படின்னு காட்டிலேருந்து திடீர்னு வெளியே வந்து அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன உடனே நீங்கள் யோசித்து பாருங்கள், காட்டில் திடீர்னு ஒரு பொண்ணு கையை ஒரு கரடி பிடிச்சிச்சினாவே இவன் செத்துருவா, ஹார்ட் அட்டாக் வந்துடுவோம், பயத்திலேயே விழுந்துருவா. இந்த பொண்ணு வந்து கையெடு அப்படின்வா. அது கையெடுக்கும், இது தேன் சாப்பிட்டு வரேன் அப்புறமா சொல்லு அப்படின்னும். தேன்லாம் சாப்பிட்டு வந்தால் சொல்ல இப்போ சொல்லு ஐ லவ் யூ அப்படின்னு. அதுனா இங்கிலீஷில் சொல்கிறேன், மலையாளத்தில் சொல்லு அப்படின்னும். நான் உன்னை பிரேமிச்சு அப்படின்னு கரடி சொல்லுவோம். ஓகே, சுமாராக இருக்குது உன் மலையாளம், ஓகே. அந்த பொண்ணு உடனே சொல்லுவா நானும் உன்னை பிரேமிச்சுன்ட்டு வா. கரடிக்கு ஒன்றுமே பிடிக்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து நம்ம கரெக்டாக தான் சொல்லிக்கிறான். ஒரே வார்த்தையில் முன்ன பின்ன பார்க்காத நம்மளை இந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிடுச்சுன்னொடனே அடுத்தது என்னன்னு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் மாமனார்கிட்ட மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு அந்த பொண்ணு இவளை கூட்டின்னு போவோம். அப்போ சொல்லுவா, நான் போய் எங்கள் வீட்டில் நான் ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, பெரிய பிரளயமே வந்துடும். அதனால் உனக்கு நடேசன் உன் பேர் அப்படின்னு. ஓகே, மறுபடியும் சொல்லு அப்படின்னாரு. நடேசன். ஓகே, இவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அதிர்ச்சி ஆகிடுவாங்க, என்னடா பொண்ணு போய் காட்டிலேருந்து ஒரு கரடியை கூட்டின்னு வரானு. அந்த அதிர்ச்சி அடுத்தது அந்த பொண்ணு சொல்லுவா, ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ஹிஸ் நேம் இஸ் நடேசன் அப்படின்வா. உடனே இந்த கரடி என்ன பண்ணும், அந்த அப்பா அம்மா காலில் விழுந்து மாமா அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் விட்டுருவார். ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த கரடியை எழுப்ப சொல்லி, கண்டிப்பாக நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். ஏற்கனவே எனக்கு 2 மூத்த பொண்ணுங்க இருக்கிறாங்க, 2 மூத்த பொண்ணே 2 கேரளா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், மலையாளி பசங்களுக்கு. அந்த நாய்ங்க ஒரு நாள் கூட என் காலில் விழுந்ததே இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளோ பவ்யமாக இருக்கிறீங்க மாப்பிள்ளை, இன்னும் இப்போ ஒரு பொண்ணை கரடிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகிட போகிறேன் நான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பெருசாக வாரி கொட்டிக்கினேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த அம்மா வந்து அதிர்ச்சியிலேருந்து மீளவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனால் இங்கே இருக்க முடியாது, இது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி. ஐயோ, ஒரு பொண்ணு வந்து கரடியோடு சுற்றுறான்னா நான் எப்படி வாழ முடியும், அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். ரொம்ப பிரமாதமான பொண்ணு. அவள் சொல்லுவாள், அம்மா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டிங்க, உயிரே போனாலும் கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் இங்கே வாழ மாட்டேன். இதுனா ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 5000 ஏக்கர் காடு, 5000 ஏக்கர் லேண்ட்லார்டு, அவர் மிகப்பெரிய பண்ணையார், அந்த காட்டுக்கே அவர் தான் ராஜா. அவர் கூட நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்வா. கல்யாணம் ஆகிடும், அவங்க 2 பேரும் மாமியார் வீட்டுக்கெல்லாம். நான் அந்த கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு வருஷம் பொறுத்தோடனே அம்மாவுக்கு ஏக்கம் வந்துடும். பொண்ணு காட்டுக்கு போனால் உயிரோடு இருக்கிறாளா, கரடி அடித்து சாப்பிட்டுச்சா, மறுபடியும் வருவாளா, பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குமா, அப்படி குழந்தை பிறந்தால் அது ஒரு மனித குழந்தையாக இருக்குமா, கரடி குட்டியாக இருக்குமா, இப்படி பல பிரச்சனைகள் அந்த அம்மாவை போட்டு சாத்தும். அப்புறமா ஒரு வருஷம் பொறுத்து யாரோ ஒரு நியூஸ் வரும், உங்கள் பொண்ணு வந்து நாளைக்கு மாப்பிள்ளையோட குழந்தையோட, ஓ அப்போ குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்றதில் அவங்க அம்மா பயங்கர சந்தோஷமாயிடுவா. வீட்டுக்கு வராங்க அப்படின்வாங்க. இந்த அம்மா ஆரத்திலாம் எடுத்து குழந்தைய வரவேற்கும். அந்த குழந்தை வந்து ஒரு கரடி குட்டி தான், மனித குழந்தை. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே பட மாட்டாங்க. கதை இதெல்லாம் இல்லை, இப்போ நான் சொல்ல போகிறது தான் கதை. அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை தனியாக வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போய், உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆன பிறகு உங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போய் தலையெல்லாம் தடவி கொடுத்து, மாப்பிள்ளை எப்படி வச்சுக்கிறாரு, மாமியார் வீட்டில் ஒன்று எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பிரியமாக கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் அப்போ வந்து பொய்யே சொல்லக்கூடாது, எப்படி வச்சுக்கிறாரோ அப்படி சொல்லணும். அந்த பொண்ணு சொல்லுவாள், சார் தங்க கட்டிமா எங்கள் வீட்டுக்காரு,
அவர் வந்து என்னை அப்படி வச்சுக்கிறாரு. குழந்தைய மட்டும்தான் நான் பெற்றேன், பாலூட்டுறது மட்டும்தான் என் வேலை, மற்றபடி குழந்தைய அவர் தான் வளர்க்குறாரு. அப்புறம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரு சந்தேகப்படுறதே இல்லை. ஏன்னா எங்கள் 2 பேர் கையிலையும் செல்ஃபோன் இல்லை. யார் வாட்ஸ்அப்பில் நியூஸ் அனுப்பிச்சது, யார் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வந்து குளிக்கிறது அப்படின்னா நாங்கள் 6 மாதம் ஒரு தாட்டி குளிச்சுக்கிறோம். இதெல்லாம் 2 தடவையோ 3 தடவை தான் குளிச்சுக்கிறோம். ஆனால் குளிக்கிறதுனா ஒரு நாள் முழுக்க அருவியில் போய் குளிப்போம். இந்த காடே எங்களது தான். எனக்கு உனக்கு தெரியலம்மா, தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாட்ட கேட்பேன் நான், தேன் வேணுன்னு. காதி கிராஃப்டில் போய் 100 கிராம் தேன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு நாள் தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 500 லிட்டர் தேன் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. வாழ்நாள்லாம் தேன் குடி அப்படின்னாரு. இப்படி ஒரு அன்பான புருஷன். அப்புறம் அவருக்கு வந்து சிகரெட் பழக்கம் கிடையாது, தண்ணி டாஸ்மார்க்கெலாம் போக முடியாது அவர். அதனால் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். கதை சக்கரையாக வந்து இந்தியாவினுடைய எவ்வளோ பெரிய மாஸ்டர்ன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். அவங்க அம்மா வந்து ஏக்க பெருமூச்சு விட்டு அவங்க அப்பாவை பார்ப்பா. அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வெளியே ஈஸ்ட் சேரில் உட்காந்து தேசாபிமானி பேப்பர் படிச்சுன்னுப்பார். அப்படியே இப்படி பார்ப்பா. பார்த்துட்டு மகள்கிட்ட சொல்வா, மகளே நீ எப்போ மறுபடியும் காட்டுக்கு போவ அப்படின்னு கேட்பா. நாங்கள் ஒரு நாள் அம்மா வீட்டில் நின்று போயிடுவோம். இல்லை, நீ அப்படி மறுபடியும் காட்டுக்கு போகும்போது எதனா ஒரு வயசான கரடி காட்டில் தனியாக இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு சொல்லு. அதோட சர்க்கரையை வந்து அந்த கதையை பிடிச்சிட்டாரு. அவங்க அம்மா வந்து இந்த வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறத விட தான் மக வந்து இவ்வளோ சந்தோஷமாக ஒரு கரடி கூட வாழறால, இப்போ என்ன குறைஞ்சிட போகுது. அந்த மாதிரி 30-40 வருஷம் இந்த வயசான தேசாபிமானி படிக்கிற இந்த மலையாளத்துக்காரனோட வாழ்ந்ததை விட நான் அங்கே வந்துடுறேன், உன் கூட வந்துடுறேன், ஒரு வயசான கரடி தனியாக சுற்றி நினச்சுன்னா எனக்கும் சொல்லி அனுப்பு அப்படின்றதோட அந்த கதை முடியும். நண்பர்களே, ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை ஒரு கரடியை பற்றிய கதை இல்லை. இந்த கதை கண்ணீர் வரவழைக்கக்கூடிய, துக்கத்தை கொண்டாடக்கூடிய, நம்முடைய கண்ணீரை மறைக்கக்கூடிய பல விஷயங்களை சர்க்கரையா அடுக்கடுக்காக இந்த கதைக்கு உள்ளே வைக்கிறார். ஆனால் இந்த கதையை நேரடியாக கேட்கிற நாம் கைத்தட்டி சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கதை என்பது, ஒரு சிறுகதை என்பது உங்களுடைய மௌனத்தையும் கண்ணீரையும் கோரக்கூடியது. அதுதான் நான் சரிதா ஜோட்ட சொன்னேன், நீங்கள் அடுத்து கதை எழுதுகிற போது இன்னும் இன்னும் உங்களுடைய எழுத்தை மௌனமாக்க வேண்டும். அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு கதையில் சொல்லிவிடக்கூடாது. அது வாசகனுக்காக அன்டோல்டு ஏரியாவாக பல விஷயங்களை உங்கள் கதையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஃபில்லப் பண்ணிக்கொள்வதற்கு, நிரப்பிக்கொள்வதற்கு வசதியாக பல வெற்றிடங்களை உருவாக்க வேண்டும். தமிழில் மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாரும் லாசாரா ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் நடுவே இசையை நிரப்பி வைப்பார். மியூசிக் அவருடைய கதைகளில் இருக்கும். அந்த மியூசிக்கினுடைய இடத்தில் நாம் நம்முடைய சொற்களை போட்டு நிரப்பிக்கொள்ளலாம். அவ்வளோ மகத்தான தமிழ் கதைகள் இந்த உலகத்தில். நான் இன்றைக்கி முழுக்க கிட்டத்தட்ட சரிதா வந்து என்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் மாட்டின ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனாங்க. நான் வழி நெடுக காரில் அவங்ககிட்ட பல கேள்விகளை கேட்டேன். தமிழில் எந்த மாஸ்டர்ஸ்லாம் படிச்சுக்கிறீங்க, எந்தெந்த நாவல்கள் படிச்சுக்கிறீங்க, எந்தெந்த வயசில் படிச்சுக்கிறீங்க, எந்தெந்த சிறுகதைகளை படித்திருக்கிறீர்கள், நீங்கள் இவ்வளவும் படித்து முடித்தால்தான் எழுதுகிற தைரியம் வர வேண்டும். அப்படி எடுத்து எழுதினோம், ஒரு பிரிண்ட் பண்ணிடணும், அதை புத்தகமாக்கிடணும் என்கிற தைரியங்கள் காலத்தின் மிகப்பெரிய வெளியில் அது எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்த சுவடு தெரியாமல் எங்கேயோ போய்விடும். அப்படி இல்லை. இன்றைக்கும் நாம் கோப்பாராவை பற்றி பேசுகிறோம், இன்றைக்கும் அழகிரிசாமியை பற்றி பேசுகிறோம், இன்றைக்கும் ராஜநாராயணனை பற்றி பேசுகிறோம், இன்றைக்கும் புதுமை பித்தனை பற்றி பேசுகிறோம் என்றால் அவர்கள் தங்கள் எழுத்துக்களை தங்கள் வாழ்க்கையிலிருந்து செதுக்கி இருக்கிறார்கள். அந்த செதுக்கல்கள் தான் நம்மை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நண்பர்களை, முடிப்பதற்கு முன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த நீட் எழுதுவது, இன்ஜினியர் ஆகிறது, ஏதாவது ஒரு டீச்சர் ஆகிறது, இதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மிக மிக சாதாரணமான ஒன்று தான். மிக அசாதாரணமான ஒன்று தான் இந்த வாழ்க்கையில் எழுத்தாளனாவது, கலைஞனாவது, ஓவியனாவது, சிற்பியாவது என்று. ஏனென்றால் நான் சின்ன உதாரணத்தில் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் எந்த பிடிஎஸ்டை பற்றியும், எந்த பெரிய பேராசிரியரை பற்றியும், எந்த பெரிய தமிழ்துறை தலைவர்களை பற்றியும் வரலாற்றின் ஒரு ஓரத்தில் கூட
ஒரு மை அளவுக்கு கூட அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இடம் இருந்ததே கிடையாது. அது ஒரு தொழில், அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு பணி, அது ஒரு கடமை, எல்லாம் ஓகே. ஆனால் கலைஞனாவது, வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, இந்த வாழ்க்கைக்காக ரத்தம் சிந்துவது, இந்த வாழ்க்கையிலிருந்து மேலெழுவது, இந்த உலகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எதையாவது புத்தகங்களாக விட்டுவிட்டு போவது என்பது மிக மிக அபூர்வமான பணி. அது கிட்டத்தட்ட லௌகீக வாழ்க்கை. லௌகீக வாழ்க்கைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு கலைஞனை தற்கொலைக்கு தூண்டுவது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தைத்தான் சரிதா ஜோ தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது ரொம்ப அபூர்வம். அவங்க குடும்பத்தெல்லாம் கூட்டி மேடையில் உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மருமகள் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறார்கள் என்று இருக்கும். இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே வீட்டில் வேற ஒரு பரிணாமங்கள் இருக்கும். நீ சாதாரண ஒரு பொண்ணாகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் இந்த புஸ்தகங்கள்லாம் பதிப்பிக்கிற, நீ ஏன் எழுதுகிற, நீ ஏன் கதை சொல்கிற என்று குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒரு கேள்வி வரும். மேடையில் வராது. மேடையில் காண்பிக்கிற முகங்கள் வேறு முகங்களாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் என்பவர்கள் ரொம்ப சொற்பமான ஆட்கள். அப்படி ஒரு ஆளாக சரிதா ஜோ ஜெயிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். டைம் முடிஞ்சிச்சு மேடம். நான் இன்னொரு தடவை உங்கள் கரஸ்பாண்டன்ட் என்னை கேட்டார், நீங்கள் எப்போல்லாம் கோயம்புத்தூர் போகிறீங்களோ அப்போல்லாம் இங்கே நிறுத்தி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் 1 மணி நேரம் பேசணும் சார் அப்படின்னு அவர் சொல்லி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 25 தடவை கோயம்புத்தூர் போய்க்கிறேன், ஒரு 25 தடவை திரும்பி வந்துக்கிறேன். ஆனால் அப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுனதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தமிழில் எழுதப்பட்ட பெண்களை பற்றி எழுதப்பட்ட கதைகளை பற்றி மட்டும் நாம் தனியாக பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். பாடப்புத்தகங்களிலிருந்து வெளியே வந்து, வகுப்பறைகளிலிருந்து வெளியே வந்து இந்த வாழ்க்கையை இரத்தமும் சதையுமாக படிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லோரும் கிளம்ப தயாராக இருக்கிறீர்கள். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. டைம் இல்லைங்கிறனால குறிப்பாக இந்த இடத்துல என்னுடைய குடும்பத்தை சொல்லணும். அம்மா அப்பாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கல்வி என்பது ஒரு பேஸ் தான், அதை தாண்டி நம்மளுடைய செயல்பாடுகள் தான், அதை தாண்டி நம்மளுடைய ஜீன் வழியாக வர்ற விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் மிகப்பெரிய உதாரணம். அவர்கள் கொடுத்த அந்த உழைப்பும் அவர்கள் கொடுத்த பல வேலைகளும் தான் இன்றைக்கு நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது. ஒரு பகுத்தறிவுவாதியாக அப்பாவும் பெரும் உழைப்பாளியான என்னுடைய அம்மாவும் தான் இதற்கு மிக முக்கிய காரணம் என்பதை மேடையில் பெருமையோடு சொல்லிக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரை வழங்க வருமாறு ஈரோடு சக்தி ஏர் கண்டிஷனர்ஸின் நிறுவனர் ஜோதிரி உதவி செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे, गाहे तव जय गाता, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।